ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இன்சமையலறையில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாங்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: மாங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை மேலே வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் கடுகு நல்லா பொரியட்டும். உளுந்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைய நல்லா வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆனதும் கடலைப்பருப்பு போட்டுரும். இதுவுமே நல்லா கொஞ்சம் பொரியட்டும். நல்லா சாட்டே பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதில் இஞ்சி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதும் இது கூடயே நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கின பிறகு நம்ம மஞ்சள் பொடியும் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கிய பிறகு நம்ம துருவி வச்சின மாங்காய் இருக்கு இல்லையா, அதை நம்ம போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிண்டி விடணும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. மாங்காய் ஆராமஞ்சிக்காய் தான் யூஸ் பண்ணணும். எல்லா மாங்காவும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஆராமஞ்சிக்காய் போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான். இதை குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் கட்டி கொடுக்கலாம். சட்டுன்ட்டு வேலை முடிஞ்சிடும். 5 நிமிஷம் கூட ஆகாது. நல்லா மிக்ஸ் பண்ணணும். மேலே கொத்தமல்லி தழையை தூவி விட்டோன்னா மாங்காய் சாதம் ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.